Hi students, welcome to our next gen academy. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக் தெரியாம டிஎன்பிஎஸ்சிக்காகட்டும் யூபிஎஸ்சிக்காகட்டும் எதுக்காகட்டும் யாரும் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்றது வேஸ்ட்டு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்த எக்ஸாம்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுக்காகனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, அது வந்து ஒரு அடிப்படை உரிமை. ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு அவனுக்கு உண்டான அடிப்படை உரிமை என்ன இருக்குன்றத கண்டிப்பாக எல்லா இந்தியன் சிட்டிசனும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்குன்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த உரிமைகள்லாம் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இந்தியன் சிட்டிசனாக நான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள்லாம் சட்டத்தில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அடிப்படை உரிமை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதில் இருந்துன்னா ஆர்டிக்கல் 14 ஆர்டிக்கல் 32 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக தான் நான் டச் பண்ணுவேன், ஆனால் எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணிடுறேன். கொஞ்சம் இந்த செஷன் லென்த்தான செஷனாக தான் இருக்கும். பட் இதிலிருந்து கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் என்ன எக்ஸாமாக இருந்தாலும் யூபிஎஸ்சி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஸ்டின் வந்தே தீரும். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஒரு சிட்டிசனாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளோட சட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அடிப்படை உரிமையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 14 என்னன்னா சட்டத்துக்கு முன் சமத்துவம், அதாவது சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. என்ன சொல்றாங்கன்னா அரசு அல்லது தனியார் வேறுபாடின்றி அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படின்றாங்க. அவங்க ஒரு பிரைவேட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனிநபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளோட சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். என்ஷூர்ஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா ஃபார் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். அவன் பணக்காரனாக இருந்தாலும் அந்த சட்டம் தான் செல்லுபடியாகும், அவன் ஏழையாக இருந்தாலும் அதே சட்டம் தான். அவனுக்கு என்ன தண்டனையோ என்ன அந்த சட்டத்தில் இருக்கோ அதுதான். அதாவது ஆர்டிக்கல் 14 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் சமத்துவம், மறக்கக்கூடாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15 என்னன்னா பாகுபாடுக்கு எதிராக, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு, ப்ரொஹிபிஷன் ஆஃப் தடை செய்யறது. அதாவது மதம், ஜாதி, பாலினம், இந்த மதம், இந்த ஜாதி, இந்த பாலினம், இல்லை பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது. ப்ரொஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இதை வச்சு மதத்தை வச்சோ, இதை வச்சு ஜாதி, பாலினம், பிறந்த இடம், இதை வச்சோ யாரையுமே பாகுபாடு செய்யக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 14. நான் பொறுமையாக டீச் பண்ணுறேன். நான் டீச் பண்ண நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிகிளுமே நீங்களாவே லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம், போதும். அடுத்து ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 என்னன்னா சம வேலை வாய்ப்பு உரிமை எல்லாருக்கும், அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட்டு. அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் வேலை வாய்ப்பில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு வழங்கல். கேரண்டிஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 16. இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு உண்டான அடிப்படை உரிமை. அடுத்து ஆர்டிக்கல் 17 என்னது, தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை சட்டப்படி குற்றமாக்கப்படுகிறது. அதாவது அபாலிஷஸ் அன்டச்சபிலிட்டி அண்ட் மேக்ஸ் இட் பிராக்டிஸ் ஏ பப்ளிக் பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்றாங்க. அதாவது தீண்டாமை யாராவது தீண்டாமை இன்னுமே கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிக்கல் 17. அடுத்து
ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 18 என்னது? பட்டங்கள் ஒழிப்பு. அதாவது ஆர்டிகல் 18 என்னன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னா என்ன? அரசு பட்டங்கள் வழங்குறதுல வந்து அரசு பட்டங்கள் வழங்குறதுல வந்து தடை. அதாவது அதே பாருங்க, கல்வி பட்டங்கள் அல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா அரசு பட்டங்கள்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இப்போ கமலஹாசனுக்கு வந்து பத்மஸ்ரீ அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்தாங்க. பத்மஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இல்லை, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பத்மஸ்ரீ கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளோட ஆர்டிகல் 18 படி என்னன்னா, இந்த பத்மஸ்ரீ கமலஹாசன் இந்த இந்த ஒரு பட்டம், ஒரு டைட்டில் வந்து அவங்க பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதே வந்து என்ன சொல்றாங்க, கல்வி தரப்புல வந்து நீங்க வந்து பட்டங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து அவர் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்றத வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க என்ன டிகிரி முடிச்சிருக்காங்களோ அந்த டிகிரி எல்லாம் வந்து அவங்க போட்டுக்கலாம் பின்னாடி. அதே வந்து கல்வி அல்லாத மற்ற அரசு பட்டங்கள் வந்து எதுவுமே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கல்வி இல்லாமல் மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் வந்து இப்போ ஒரு சில பட்டங்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த மிலிட்ரி பட்டங்கள் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். கல்வியோ இல்லை மிலிட்ரியோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மற்ற அரசு பட்டங்கள் வழங்க வந்து தடை. ப்ரோஹிபிட்ஸ் தி ஸ்டேட் ஃப்ரம் கன்ஃபரிங் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் அகாடமி. பாருங்க இங்க இருக்கு, அகாடமிக் அண்ட் மிலிட்ரி டைட்டில்ஸ் அப்படின்னு நீங்க போட்டிருக்காங்களா? ஓகே, இது வந்து என்னன்னா ஆர்டிகல் 18 வந்து இது சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதாவது எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, அதாவது கூடுதல். எல்லா மக்கள்லாம் இப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா எல்லா மக்களும் ஒரு இடத்துல ஒன்றா அந்த கூட்டத்துக்கு ஒன்றா சேர்றோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ஒரு கல்யாணம் நடக்குது, அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி கொடுக்காம இருந்தால் நம்மளால வந்து அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சேரவே முடியாது. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி படி ஃப்ரீடம் இல்லை இவ்வளோ பேர் இங்கே கூடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை செஞ்சிருவாங்க. அடுத்து சங்கம், அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து சுதந்திரமாக அசைதல், மூமெண்ட். நம்ம எங்கே வேணால் போகலாம், நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊருக்கு போகலாம், எங்கே வரணுமோ அங்கே வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19ல் வருது. அதே மாதிரி தொழில் செய்யும் சுதந்திரம். நம்மளுக்கு என்ன தொழில் பிடிக்குதோ, டீச்சிங் ப்ரொஃபஷன் பிடிக்குதா, இல்லை வந்து யாருக்கு என்னென்ன தொழில் செய்யணும்னு பிடிக்குதோ அவங்க வந்து அந்த தொழில் செய்யலாம். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19ல் வரும். சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 என்னன்னா குற்றவியல் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் அஃபென்சஸ் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னா ஒரு குற்றத்திற்கு இருமுறை தண்டனை கிடையாது. அதே மாதிரி சுயசாட்சி எதிர்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இது என்ன நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் அஃபென்ஸ் வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவ். அப்புறம் வந்து பெர்ஸ்பெக்டிவ், ரெட்ரோஸ்பெக்டிவ், பெர்ஸ்பெக்டிவ். அடுத்து வந்து டபுள் ஜியோபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன். இது என்னன்னு ஒவ்வொன்றா சொல்றேன் கவனிங்க. இப்போ ஒரு 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 மனுஷன் வந்து ஒரு குற்றம் செஞ்சிடறாரு. அந்த குற்றத்துக்கு வந்து ஒரு தண்டனை அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஒரு தண்டனை வந்து சட்டத்தின் ரீதியாக வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க அந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ 1947ல் ஒருத்தங்க குற்றம் செஞ்சிருக்காங்க, ஒரு கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு கரப்ஷன் பண்ணியிருக்காங்க 1947ல். அந்த கரப்ஷனை வந்து 1957ல் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கரப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அப்போது 1947லேருந்து 1957 இந்த 10 இயர்ஸுக்கு நடுவில் எப்படி வேணாலும் சட்ட திருத்தம் என்ன வேணாலும் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ இவங்க பண்ண கரப்ஷனை 1957ல் கண்டுபிடிச்சாலும் 1947ல் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் அவங்களுக்கு தரணும். அப்போ வந்து அந்த 1947ல் அந்த குற்றத்துக்கு வந்து ஒரு 6 month இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் இருக்குன்னு வைங்களேன் அந்த கரப்ஷனுக்கு. அதே 1957ல் வந்து
லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. அப்படி லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயில்ல வந்து அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டம் இருந்துச்சு. நம்ம மாற்றம் பண்ணியிருந்தோம்னாலும், அவங்க வந்து அந்த குற்றம் எப்ப செஞ்சாங்களோ, அந்த குற்றம் செஞ்சபோது என்ன இருந்ததோ, அதுதான் வந்து அந்த அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனையா இருக்கும். அந்த சட்டம் தான் வந்து தண்டனையா இருக்கும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரோஸ்பெக்டிவ், பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு சட்டம் வந்து இப்ப 1957ல ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா, அந்த சட்டம் இயற்றும்போதே அந்த சட்டம் அம் இயற்றும்போதே என்ன சொல்லிருவாங்கன்னா, இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்குமே இது வந்து செல்லுபடியாகும் அப்படின்றது தான் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். அதாவது இதுக்கு முன்னாடி யாராவது இந்த இயருக்கு முன்னாடி யாராவது குற்றம் செஞ்சிருந்தாலும், இந்த சட்டம் அந்த குற்றத்துக்கு செல்லுபடியாகும் அப்படின்னாங்கன்னா, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். அதே மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி யார் என்ன செஞ்சிருந்தாலும் அது செல்லுபடியாகாது. இதுக்கு அப்புறம் யார் என்ன தண்டனை செய்றாங்களோ, அதுக்கு தான் இந்த இது பொருந்தும் அப்படின்றது பெர்ஸ்பெக்டிவ். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, டபுள் ஜியோபாடி. டபுள் ஜியோபாடினா, ஒரு குற்றம் ஒருத்தங்க செய்றாங்க. அந்த குற்றத்துக்கு 2 தண்டனை குடுக்க முடியாது. 1 தண்டனை தான் குடுக்க முடியும். இப்போ ஒரு குற்றத்துக்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து கஸ்டம்ஸ் வழியா ஸ்மக்லிங் பண்ணிட்டு ஒரு பொருள எடுத்துட்டு இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு வந்து அவங்க வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அ 2 கஸ்டம்ஸ் ஆக்ட் படி ஒரு தண்டனையும், அப்புறம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா ஒரு தண்டனை. அந்த மாரி வந்து டபுள் இது வந்து அவங்களுக்கு குடுக்க முடியாது. ஒரு சிட்டிசனுக்கு வந்து ஒரு இதுதான் பனிஷ்மென்ட் தான் குடுக்க முடியும். புரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் டபுள் ஜியோபாடி. சாரி, நெறைய எழுதுனதுனால தெரியல. ஓகே. புரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் டபுள் ஜியோபாடி இங்க இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி ரெட்ரோஸ்பெக்டிவ் பனிஷ்மென்ட் அண்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் இது ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன்னா என்னன்னா, அதாவது ஒருத்தங்கள வந்து அடிச்சு, துன்புறுத்தி, அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி, அவங்கள வந்து என்னன்னா குற்றத்த வந்து ஒத்துக்கொள்ள வைக்கிறது. நான் தான் பண்ணேன்னு அவங்கள வந்து அடிச்சு இது மாரி நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ, இல்ல வந்து வாய்ஸோ, இல்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறது வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து புரொடெக்ஷன் பண்றது தான் வந்து ஆர்டிகிள் 20. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஆர்டிகிள் 21 வாழும் உரிமை. நான் வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இப்போ ஒருத்தங்க அதே மாரி பர்சனல் லிபர்ட்டி. என்னது? சட்டப்படி தவிர உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிக்க முடியாது அப்படின்றாங்க. ஒருத்தரோட உயிரையோ, இல்ல அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தையோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தங்க ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள தூக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஜெயில்ல ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா அவங்கள ஜெயில்ல போட்டுறோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆர்டிகிள் 21 படி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் பண்ணுவாங்க. என்னன்னு? என்ன வந்து தூக்கி ஜெயில்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பர்சனல் லிபர்ட்டி வந்து அங்க பாதிக்குது. சரிங்களா? அப்போ அதுதான் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகிள் 21 படி ரைட் டூ லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எப்பன்னா சட்டப்படி தவிர அவன் சட்டப்படி குற்றம் செஞ்சிருக்கான். அதனால அவனுக்கு ஜெயில் தண்டனைன்னு அவன தூக்கி நம்ம ஜெயில்ல போட்டாச்சு. அவன் வந்து ஆர்டிகிள் 21 வந்து கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாரி இப்போ ஒருத்தன் பெரிய தப்பு பண்ணிட்டான். அவன வந்து நம்ம வந்து அவன தூக்கு தண்டனை குடுக்குறாங்கன்னா, அவனோட உயிர பறிக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கான்னா, சட்டப்படி தான் இருக்கே ஒழிய, மத்தபடி அவனோட உயிர பறிக்கிற உரிமை நம்மளுக்கு இல்ல. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து கொன்னுட்டாங்க, அவங்க உயிர எடுத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அப்போ வந்து என்னது அவனோட ரைட் டூ லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அவங்க மேல ஆர்டிகிள் 21 படி கேஸ் போட்டு அவங்கள தூக்கி வந்து ஜெயில்ல போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகிள் 21 நம்ம எல்லாருக்குமே அதாவது நோ பெர்சன் ஷல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் லைஃப் ஆர் லிபர்ட்டி எக்ஸெப்ட் அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. சட்டப்படி தவிர மற்றபடி யாரோட உயிரையும் காயப்படுத்துறதுக்கோ இல்லை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட சுதந்திரத்தை வந்து பறிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது ஆர்டிகிள் 21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்த ஆர்டிகிள் 21A இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா 86th அமெண்ட்மெண்ட். அதாவது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகிள் 21A ஆல்ரெடி இருக்கு. சாரி 21 ஆர்டிகிள் 21Aன்னு ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது என்னன்னா ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் இது வந்து எப்போனா ஆக்டா வந்து எப்போனா 2009ல வந்து மாறுது. கேட்பாங்க இந்த கொஸ்டின், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது என்னன்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கட்டாயமான இலவச கல்வி. இதுதான் முக்கியம். கட்டாயமான கல்வியில கட்டாயமான இலவச கல்வி
ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன்ஸ் ஏஜ்டு 16 to 14. ஸோ இதுலேயே தான் இன்னொரு விஷயமும் கொண்டு வராங்க. என்னது 25% வந்து ஆர்டிஇ படி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அதாவது ரொம்ப புவர் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோட குழந்தைங்களும் வந்து படிக்கலாம். 25% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்கலாம். அது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு. கவர்மெண்ட்டும் ப்ரைவேட், அந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபீஸ் அவங்களுக்கு கட்டிடும், ப்ரைவேட்லேருந்து அவங்களும் வந்து கொஞ்சம் ஃபீஸை கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டி சிஸ்டம் இருக்குது. இது என்னென்னா ஆர்டிகல் 21A, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 கைது மற்றும் தடுப்பு காவலை பாதுகாப்பு. அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், அதாவது கைது செய்யப்பட்ட நபருக்கு சட்ட உதவி மற்றும் நீதிமன்றத்தை அணுகும் உரிமை. கிராண்ட் ரைட்ஸ் ரிலேட்டட் டு அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ அவங்க வந்து தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கோ, இன்க்ளூடிங் அக்சஸ் டு லாயர் அண்ட் ட்ரையல். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தங்களை கைதின்னு நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறோம், அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் அவங்க உண்மையாலுமே தப்பு செய்யாமல் இருந்தாங்கன்னா அது நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சட்ட உதவி அவங்களுக்கு தேவை. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்னை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நான் வந்து என்னோட லாயர் வச்சு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபித்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை வேணும். அதான் வந்து என்னென்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அவ்வளோதான், உன்னை அரெஸ்ட் பண்ணிவிட்டோம், உன்னை ஜெயிலில் போட்டோம், இனிமேல் வந்து உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்ன ரைட்ஸ் இருக்குது? அவங்களுக்குன்னு ஒரு லாயரை வந்து அவங்க வச்சு அவங்க வாதாடி அவங்க அரெஸ்ட்லேயோ இல்லை டிடென்ஷன்லையோ இருந்து அவங்க வெளியே வரலாம். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னென்னா ஆர்டிகல் 22. அடுத்து ஆர்டிகல் 23 என்னன்னா மனித சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது என்னன்னா ரைட் அகைன்ஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஹியூமன் டிராஃபிக்கிங் என்னன்னா கடத்தல், மனித கடத்தல். இங்க இருக்கு பாருங்க, மனித கடத்தல், கட்டாய உழைப்பு, ஃபோர்ஸ்டு லேபர், ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள வேலை வாங்குறது மற்றும் கடுமையான வேலைக்கு கட்டாயமாக்குதல், இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ப்ரோஹிபிட்ஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங், குழந்தைங்களையோ இல்லை உமன்ஸையோ வந்து கடத்துறது. அப்புறம் வந்து பெக்கர், அதாவது ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி பிச்சை எடுக்க வைக்கிறது. அதே மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர். அப்புறம் வந்து சிமிலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதெல்லாம் வந்து என்னன்னா ஆர்டிகல் 23 படி பெரிய தப்பு. ஆர்டிகல் 23 நம்மளுக்கு வந்து இந்த உரிமை இருக்குது. நம்மளை யாரும் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங்கோ இல்லை ஃபோர்ஸ் லேபரோ நம்மளை வந்து பண்ணக்கூடாது. பண்ணால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆர்டிகல் வந்து 23 வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 24 என்னன்னா குழந்தை தொழிலாளர்கள், அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர், அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட. ஏன்னா நம்ம வந்து ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். எப்போ ஏஜ் 6 to 14 கொடுத்துருக்கோம். அந்த 14 ஏஜுக்கு வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை ஆபத்தான தொழிலில் பணியமர்த்த தடை. பேன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பிலோ 14 years இன் ஹசார்டஸ் ஆக்குபேஷன். அதாவது இந்த சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் இல்லை பெட்ரோல் பங்க்ல இல்லை பொதுவாகவே 14 yearsக்கு கம்மியாக இருக்க சில்ட்ரன்ஸை வந்து லேபராக வந்து வச்சுருந்தாங்கன்னா ஆர்டிகல் 24 படி அது ஒரு பெரிய குற்றம். ஆர்டிகல் 24 அதுக்கு எதிராக வந்து அவங்களுக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஆர்டிகல் 24 வச்சு. அடுத்து ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 27 என்னன்னா மத ஊக்கத்துக்கான வரி விதிப்பு தடை. அதாவது நோ டேக்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் ப்ரொமோஷன் அப்படின்றாங்க. அதாவது மத நோக்கங்களுக்காக வரி விதிப்பு தடை. நோ பர்சன் ஷெல் பி கம்பல்டு டு பே டேக்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜன். இப்போ ஒரு ரிலீஜன் இருக்கு, இப்போ ஒரு ஹிந்து ரிலீஜனை நம்ம எடுத்துக்கிறோமே, அந்த ரிலீஜனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்களை கம்பல் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டேக்ஸ்ன்ற பேர்லலாம் நம்ம பணம் வாங்கக்கூடாது. வாங்கினா வந்து அது ஆர்டிகல் 27 வந்து அதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 28 என்னன்னா கல்வி நிறுவனங்களில் மத கல்வி. அதாவது ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் ஸ்கூல். அதாவது அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள்லையோ இல்லை அரசு கல்லூரிகளையோ என்னன்னா மத கல்விலாம் வழங்க தடை விதிச்சிருக்காங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஹிபிட்டட் இன் கவர்மெண்ட் ஃபண்டட் எஜுகேஷன். கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு எல்லாரும் வந்து காவி ட்ரெஸ் போடுங்க, எல்லாரும் வந்து ஹிந்துவிசம், எல்லாரும் இந்த சாமி தான் கும்பிடணும் அப்படின்லாம் சொல்லாமல் அப்படி சொன்னால் அது நம்ம ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு வந்து ஆர்டிகல் 28 இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 29 வந்து கலாச்சார பாதுகாப்பு உரிமை, ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர். இது என்ன சொல்கிறாங்க பாருங்க,
எந்த குழுவும் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிமை உள்ளது. ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது மைனாரிட்டிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட லாங்குவேஜையும், அவங்களோட ஸ்கிரிப்ட், அவங்களோட கல்ச்சரை, அவங்களோட கலாச்சாரத்தை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆர்டிக்கல் வந்து 29 வந்து அதுக்கு உண்டானதா இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, ம கல்வி நிறுவனங்கள்ல தான் வந்து மத போதனை கூடாது. ஆனா, ஒரு குழு வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டீஸ் அவங்களோட இத வந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கலாம். அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட கல்ச்சர் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 30. இன்னும் 2 ஆர்டிக்கிள் தான் இருக்கு. கல்வி நிறுவன உரிமைகள். அதாவது எஜுகேஷனல் ரைட் ஃபார் மைனாரிட்டீஸ். இப்போ மதம் அல்லாது மொழி சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவலாம் மற்றும் நிர்வகிக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது மைனாரிட்டிஸ் ஹேவ் தி ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ரிலீஜியன் சம்பந்தமாகவும், அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் சம்பந்தமாகவும் என்ன பண்ணலாம்னா கல்வி நிறுவனங்களை நடத்தலாம் அப்படின்றாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனும், அவங்களோட மொழியை பாதுகாக்கிறதுக்கு லிங்குவிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா மைனாரிட்டிஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 இதுதான் கடைசி ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கலு. அம்பேத்கர் வந்து இதை வந்து அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இத்தனை அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள்ல ஏதாவது ஒரு உரிமையாவது உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படுது. இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி, இல்லை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, இந்த மாதிரி எந்த உரிமை உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டாலும் இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்றாங்க. இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் எங்க சார் ஆர்டிக்கல் வந்து 30 இருக்கு, 32 இருக்கு, ஆர்டிக்கல் வந்து 31 காணோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 31 என்னது? ஃப்ரீடம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இதை வந்து ஆர்டிகல் 300A, அதாவது அடிப்படை உரிமையிலேருந்து தூக்கி ஆர்டிகல் 308A பார்ட் 20ல கொண்டு போய் வச்சிட்டோம். அது நம்ம தனியாக ஒரு இதுவாகவே பார்க்கலாம். இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டு, இது எப்போ வந்து எடுத்தாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்டில் எடுத்திருப்பாங்க 1978ல நினைக்கிறேன். 1978ல வந்து 44th அமெண்ட்மெண்ட்டு. அப்போ வந்து இந்த அடிப்படை உரிமையிலேருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம தூக்கியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம தனியாகவே பார்க்கலாம். அடுத்து ஆர்டிகல் 31, அடுத்து ஆர்டிகல் 32 ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் டு அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுக்கு கீழே வந்து நிறைய இருக்கு. ஹேபியஸ் கார்பஸு, அடுத்து வந்து செர்ச்சியோரை, மேண்டமஸு, ப்ரொஹிபிஷனு, இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்கு. நம்ம இந்த ஆர்டிகல் 32 அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிட்டை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோ கூட போடுறேன். ஸோ இப்போ ஆர்டிகல் 32 என்னன்னு உங்களுக்கு தெரியும், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அதாவது அரசியல் அமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. அடுத்து ஆர்டிகல் 30 எஜுகேஷனல் ரைட் ஃபார் மைனாரிட்டிஸ். ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர். அடுத்து ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்கூல். ஆர்டிகல் 27 நோ டேக்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் ப்ரொமோஷன். அடுத்து ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர். ஆர்டிகல் 23 ரைட் அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அடுத்து ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன், இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஆர்டிகல் 21 வந்து ரைட் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அடுத்து ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் அஃபென்ஸு. தென் ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதுலேயே வரும் ஆர்டிகல் 19(1), ஆர்டிகல் 19(2), கிளாஸ் 2, கிளாஸ் 3. கிளாஸ் 1ல என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கிளாஸ் 2னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, கிளாஸ் 3னா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், அந்த மாதிரி வருவோம்னா. அடுத்து ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இது நான் உங்களுக்கு சொன்னேன். டைட்டில்ஸ், அதாவது பேருக்கு பின்னாடி கல்வி மற்றும் மிலிட்ரியில் மட்டும்தான் டைட்டில் இருக்கணும், மற்றதுல வந்து டைட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வந்து ஒரு சில டைட்டில் இருக்கும். எப்படின்னா லெப்டினன்ட், கலோனல், இந்த மாதிரி. அது வந்து ரேங்க்கு. மிலிட்ரியில் டைட்டில் இருக்கும், அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பரம்வீர் சக்ரா அப்படின்லாம் இருக்கும். பரம்வீர் சக்ரா இந்த மாதிரிலாம் அவார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க பேர் பின்னாடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவங்க. அடுத்து ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு.
abolition of untouchability. அடுத்த ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட். தென் ஆர்டிகல் 15 prohibition of discrimination. தென் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ நம்ம ஆர்டிகல் வந்து 14 டு ஆர்டிகல் 32 வரைக்கும் பார்த்துட்டோம். நடுவில் தான் ஆர்டிகல் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அது என்னன்றது நான் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஜென் அகாடமியில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிளியராக வந்து பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். குட் லக். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.